வணக்கம் நண்பர்களே. ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருக்குதா தமிழ்நாடு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை இங்கிலாந்தில் உள்ள ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்டு வந்தது. தமிழக காவல்துறை பெரும்பான்மைய காவல்துறையாக விளங்கியது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை தனது பாரம்பரிய பெருமையை இழந்து தவிக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் ரவுடிகள், ஆயுதம் தயாரிப்போர், இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவோர், கொள்ளைக்காரர்கள், கொள்ளையடிப்போர், மணல் கடத்துவோர், கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், பாலியல் பலாத்காரம் செய்பவர்களின் ஆதிக்கம் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்துள்ளது. வெங்கடாமங்கலத்தில் கவுன்சிலரில் ரவுடிகளால் வெட்டி கொலை. திருச்சி மண்டல துணை தாசில்தார் மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதல். தூத்துக்குடியில் சுமை தூக்கும் தொழிலாளி வெட்டி கொலை. 2 சிறுமிகளுக்கு காவல்துறை சார் ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்தார். சோழவரத்தில் சேர்ந்தவர் ரவுடி அடித்து கொலை. ராணிப்பேட்டையில் மாவட்டத்தில் காவேரிப்பக்கத்தில் பார்த்திபன் என்பவர் மீது கொடூர தாக்குதல். சென்னை திருவல்லிக்கேணியில் தொழிலாளி அடித்து கொலை. பள்ளிக்கரணையில் மாதன்கோப்பையில் வீட்டில் வெடிகுண்டு வீச்சு என கடந்த 2 நாட்களில் மட்டுமே ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் இன்று ஆளுநர் மாளிகை முன்பு 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது. இது குறித்து வினோத் என்பவரை காவல்துறை கைது செய்து விசாரித்ததில் தேனாம்பேட்டை எம்எல்ஏ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், ஏற்கனவே காவல்துறையில் உள்ள ரவுடிகள் பட்டியலில் இடம் பெற்றுள்ளவரும் என்பதும், 2017ஆம் ஆண்டு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியவர் என்பதும், டாஸ்மாக் கடையில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியவர் என்பதும், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியவர் என்பதும், இதன் காரணமாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் என்பதும் அண்மையில்தான் வெளியே வந்துள்ளது. மீண்டும் இதுபோன்ற தாக்குதல் ஈடுபடுகிறார்கள் என்பதும், நீட் தேர்வுக்கு எதிராக இதுபோன்ற தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதையும் தற்போது தெரிய வந்துள்ளது. ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல் நடத்தியுள்ள வினோத் என்பவர் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கையெழுத்து பெறும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் கருதுகின்றனர். ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் தமிழ்நாட்டில் உள்ளதா? இது கடும் கண்டனத்திற்கு ஏற்பட்டது. ஆளுநர் மாளிகையின் மீதே பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு துணிச்சல் ரவுடிகளுக்கு வந்திருக்கிறது என்றால், இதற்கு காரணம் வன்முறையாளர்கள் மீதும் திமுக அரசு மென்மையான போக்கை கடைபிடிப்பதுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இனி வருங்காலத்திலும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார் என்று ஆளுநர் உட்பட அனைவரையும் பாதுகாப்பின்மையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வலியுறுத்தியுள்ளார்கள். சரி நண்பர்களே, இந்த செய்தி தகவல் இதோடு முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.